क्षीराम्भोनिधि मन्थनोद्भव विषात् सन्दह्यमानान् सुरान् ब्रह्मादीन् अवलोक्य यः करुणया हालाहलाख्यं विषं निःशङ्कं निजलीलया कबलयन् लोकान् ररक्षादरात् आर्तत्राणपरायणः स भगवान् गङ्गाधरो मे गतिः क्षीरं स्वादु निपीय मातुलगृहे गत्वा स्वकीयं गृहं क्षीरालाभवशेन किन्न मनसे घोरं तपः कुर्वते कारुण्याद् उपमन्यवे निरवधि क्षीराम्बुधिं दत्तवान् आर्तत्राणपरायणः स भगवान् गंगाधरो मे गतिः मृत्युं वक्षसि ताडयन् निजपदध्यानैकभक्तं मुनिं मार्कण्डेयमपालयत् करुणया लिङ्गाद् विनिर्गत्य यः नेत्राम्भोज समर्पणेन हरये अभीष्टं रथाङ्गं ददौ आर्तत्राणपरायणः स भगवान् गंगाधरो मे गतिः व्यूढं द्रोणजयद्रथादिरथिकैः सैन्यं महत्कौरवं दृष्ट्वा कृष्णसहायवन्तमपि तं भीतं प्रपन्नार्तिः पार्थं रक्षितवान् अमोघविषयं दिव्यास्त्रमुद्बोधयन् आर्तत्राणपरायणः स भगवान् गङ्गाधरो मे गतिः बालं शैवकुलोद्भवं परिहसत् स्वज्ञातिपक्षाकुलं खिद्यन्तं तव मूर्ध्नि पुष्पनिचयं धातुं समुद्यत्करं दृष्ट्वानम्य विरिञ्चि रम्य नगरे पूजां त्वदीयां भजन् आर्तत्राणपरायणः स भगवान् गङ्गाधरो मे गतिः सन्त्रस्तेषु पुरासुरभयादिन्द्रादिबृन्दारकेषु आरूढो धरणीरतं श्रुतिहयं कृत्वा मुरारिं शरं रक्षण्यः कृपया समस्तविबुधान् जित्वा पुरारीन् क्षणात् आर्तत्राणपरायणः स भगवान् गङ्गाधरो मे गतिः இதுல வந்து இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம். இதுல வந்து திரிபுர தாகத்தை பத்தி சொன்னார். ஒரு விஷயம் ஒண்ணு போன தரம் சொல்ல மறந்து போயிட்டேன். அதாவது பகவான் வந்து இந்த நாராயண அஸ்திரத்தை தான் உபயோகப்படுத்தினாருங்கிறது இல்லையா, அந்த புஷ்ய யோகோ அப்படி சம்பிராப்தே அந்த புஷ்ய நட்சத்திரம் வர்றச்சே அந்த திரிபுரமும் வந்து ஒரே லைன்ல நிக்கிறச்சே வந்து அப்படி பார்த்த மாத்திரத்துல அது எரிஞ்சு கொடுத்தான். அந்த அத தேவஹா மகாதேவஹா சர்வஜ்ஞா தது அவைக்ஷத புரத்ரயம் விரூபாட்சா தக்ஷணாத்து பஸ்மவை கிருதம் அப்படிங்கிற. சோ அதனால அந்த ஒரு க்ஷணம் இவர் பார்த்த மாத்திரத்துல அந்த மூணுமே எரிஞ்சுடுத்தான். அதுக்கப்புறம் இந்த இஷு, அதாவது அந்த அஸ்திரம் வீணா போகக்கூடாதேங்கிறதுனால அவர் அதுக்கப்புறம் வந்து பானத்தை போட்டாராம் அப்படின்னு புராணத்துல இருக்கு. சுவாரஸ்யம். அதனாலதான் சிரித்து புறமிரித்த பெருமான் அப்படின்னு. அடுத்தது வந்து ஸ்ரௌத ஸ்மார்த்த பதஹா. பதாத்துன்னு ஒரு ரீடிங் இருக்கு, பதஹான்னு ஒரு ரீடிங் இருக்கு. பதாத்து தான் இருக்கணும். அது பராங்முகமபி புரோத்யன் மகாபாதகம் விஸ்வாதீஷ மம த்வமேவ கதிரிதி ஆலாபவந்தம் சக்ருத் ரக்ஷண்யः கருணாபயோநிதிரிதி பிராப்த பிரசித்திப் புரா ஆர்த்தத்ராண பராயண ச பகவான் கங்காதரோ மே கதிஹி. ஸ்ரௌத ஸ்மார்த்த பதாத் பராங்முகமபி புரோத்யன் மகாபாதகம் விஸ்வாதீஷ மம த்வமேவ கதிஹி இதி ஆலாபவந்தம் சக்ருத் ரக்ஷன் யஹ கருணாபயோநிதிஹி இதி பிராப்த பிரசித்தஹா புரா. இது வந்து இந்த கதை என்ன ஏதுங்கிறது பல பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். ஒன்னும் நம்ம ஒரு சொல்யூஷன் ஒன்னும் தெரியல. சோ முதல்ல அர்த்தம் சொல்லிடுறேன். ஸ்ரௌத ஸ்மார்த்த பதாத், ஸ்ரௌத விதி ஸ்மார்த்த விதி. ஸ்ரௌதம்ங்கிறது ஸ்ருதௌ விஹிதா ஸ்ரௌதா, வேதத்துல கூறியிருக்கக்கூடிய முறைகள் எல்லாமே ஸ்ரௌத விதிகள். ஸ்ரௌத பந்தாங்கிறது ஸ்ருதியில இருக்கக்கூடிய மார்க்கம், ஸ்மிருதியில இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு ஸ்மார்த்த பந்தாக. சோ ஸ்மார்த்த, அதனால ஸ்ரௌத ஸ்மார்த்த இந்த வழியிலிருந்து ஸ்பதாத் பராங்முகம் அப்படி. பராங்முகம்னா ஒரு பிரதிகூல ஆச்சாரி. பிரதிகூலமா எவன் ஒருத்தன் இந்த ஸ்ருதியில இருக்கக்கூடிய மார்க்கத்திலிருந்து விலகி ஸ்மிருதியில இருக்கக்கூடிய மார்க்கத்திலிருந்து மூஞ்சிய திருப்பிண்டு இருக்கக்கூடியவான்னு அர்த்தம். பராங்முகானா முகத்து திருப்பிண்டு. அப்படி மகாபாதகம், ஒரு பெரிய பாபத்தை செய்தவனான ஒருவனை புரோத்யன்னு உத்தரன்னு, அவரையும் வந்து மேல எழுப்பி அவருக்கு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து, ஹே விஸ்வாதீஷா மம த்வமேவ கதிஹி,
எனக்கு நீதான் கதி அப்படின்னுட்டு புலம்புறான் ஒருத்தர். ஆலாபவந்தம் அப்படின்னு புலம்பக்கூடிய ஒருவரை ரக்ஷன்னு ரட்சிச்சுண்டு பரிபாலிச்சுண்டு யஹ எந்த பகவான் கருணாபயோநிதிஹி கருணை கடல் என்ற ஒரு பெயரை பிராப்த பிரசித்திகி என்ற ஒரு புகழ் பெற்றவரோ முன்பு அப்பேற்பட்ட ஆர்த்த திராண பராயணகா கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்களை காப்பாத்துறதுலயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய கங்காதரஹா மே கதிஹி அப்படிப்பட்ட சிவன் எனக்கு கதி. இது பல பேர் பலவிதமா சொல்றா இத. ஆனா ஒன்னும் சரியா ஒரு கதைன்னு நமக்கு இது பண்ண முடியல. இவரைதான் குறிக்கிறது இந்த இடத்துலன்னுட்டும் அப்பரா இருக்கலாம்னுட்டு ஒரு இது இருக்கு. ஏன் அப்பரா இருக்கலாம்னா அப்பர் முதல்ல ஸ்ரௌதஸ்மார்த்த விதிமுறைப்படி அவர் நடந்துட்டவரும் இல்லை. ஏன்னா அவருடைய ஒரு லைஃப பார்த்தோம்னா அவர் ஒரு விவசாயினுடைய பிள்ளைங்கிறதுனால அவளுக்கு ஸ்ருதியில இருக்கக்கூடிய மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு உண்டான ஒரு இது கிடையாது. அதனால அவரா இருக்க முடியாதுன்னு சில பேர் ஃபீல் பண்றா. ஆனாலும் தர்மத்தின் வழிபடி ஆர் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய வழியிலிருந்து விலகினவருங்கிறதுனால நான் அப்பர் எடுத்துக்கிறேன். சனாதன தர்மத்திலிருந்து விலகி அவர் ஜெயினிசத்தை கடைபிடிச்சுட்டார். சமணம் அந்த ஒரு மதத்தை கடைபிடிச்சதுனால முதல்ல அவருக்கு மருள் நீக்கியார்னு பேரு. அதுக்கப்புறம் தர்மசேனர்னுட்டு இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆனார் ஜெயினிசத்துலயும். அதுக்கப்புறம் அவருடைய அக்கா திலகவதியார் எப்படியாவது திருப்பி சைவசத்துக்கு கொண்டு வந்துடணும் நம்ம இந்த சைவ நெறிக்கு அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வேண்டிண்டு பகவான் அவருக்கு ஒரு வயிற்று வலியை கொடுத்தா மாதிரியும் அதை நீக்கிறதுக்காக இங்க பாட்டு இந்த பாட்டை பாடினார். ஃபர்ஸ்ட் பாட்டு அவரோடதே கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேனுங்கிறார். இங்க மகாபாதகம்னு போட்டு அப்படி எனக்கு தெரியாத ஒரு பாதகத்தை நான் பண்ணிருந்தேன்னா அதையும் விளக்கி அதை கண்டுக்காத எனக்கு இந்த வயிற்று வலியை நீ விளக்கிடே அப்படின்னு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு பாப்பமும் பண்ணல. ஏன்னா அப்போ சிவனோட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு எதுக்காக எனக்கு இப்படி ஒரு வலியை கொடுத்துருக்கேன்னு சிவன்கிட்ட கேட்க போக முறையிட போக சிவன் நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்ப அதனால இந்த மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் தப்பே பண்ணலையேங்கிறார் இந்த இடத்துல. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் இதை எனக்கு விளக்கிடுவோம். கொடுமை பல செய்தன நான் அறியேன் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தப்பு பண்ண மாதிரியே எனக்கு தெரியலையேங்கிறார். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் நான் உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன். விஸ்வாதீஷ மம துவமேவ கதிகி. துவமேவ கதிகின்னா இரவும் பகலும் உன்னையே நான் புலம்பின்னு இருக்கேன், உன்னையே புகழ்ந்துட்டு இருக்கேன், வணங்குவன் எப்பொழுதும் அப்படிங்கிற. சோ ஓரளவுக்கு நமக்கு இந்த ஸ்லோகத்துக்கும் அவருடைய முதல் பாடலுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால எடுத்துட்டேன். தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே. அந்த வீரட்டான பெருமானை கேட்டுக்கிறார். இப்படி எனக்கு நீ ரட்சிக்கணும்னுட்டு அவர் கருணாபயோநிதின்னு பிராப்த பிரசித்தினா எல்லா நாயன்மார்களும் அவர் அப்படிதான் போற்றிருக்கா. இதுல அது என்ன பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தம் ஆயத் தேனினை சுரிந்து புறம் புறம் திரிந்த பெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் நம்பர் மாணிக்க வாசகர் அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கும். சிக்கன பிடித்தேன் இனி எங்க எழுந்தருளுவது இனியே அப்படிம்பாரு. இதுக்கு மேல உன்னால எங்க போய் நீ இது பண்ண முடியாது. அதனால பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து தாயை விட நீ இன்னும் ஒரு மிகவும் அன்புடன் நீ பண்ற. அப்போ கருணாபயோநிதி தானே. ஏன்னா தயவு இல்லைன்னா அவரால் அந்த மாதிரி ஒரு பாடல் அவர் எப்படி எழுதியிருப்பாரு. அந்த தயைய பார்த்திருக்கிறதுனால எத்தனையோ நியாயன்மார்கள் இருக்கலாம். சோ இதுல ஸ்ரௌத ஸ்மார்த்த வதாது பராங்முகமபி மகாபாதகம் புரோத்யன்னு அவரை நீ உத்தரன்னு விஸ்வாதீஷ துவமேவ மம கதிஹி அப்படின்னு புலம்பக்கூடியவரையும் ரட்சிச்சு கருணை கடல்னு ஒரு பெயர் பெற்றவர். அப்பேற்பட்ட கங்காதரஹா ஏவ மே கதிஹி அப்படிங்கிறார். ஸ்ரௌத ஸ்மார்த்த பதாத் பராங்முகமபி
प्रोद्यन् महापातकं विश्वादीश मम त्वमेव गतिरित्यालापवन्तं सकृत् रक्षण्यः करुणापयोनिधिरिति प्राप्त प्रसिद्धिः पुरा ह्यार्तत्राणपरायणः स भगवान् गंगाधरो मे गतिः. கடைசியில வந்து அந்த கங்காதரங்கிற பதத்துக்கு இந்த 8வது ஸ்லோகம் காங்கம் வேகம் அவாப்பிய மான்ய விபுதைஹி சோடும் புரா யாச்சிதஹ. ஒரே வேர்டா போட்டுருங்க அத. दृष्ट्वा भक्त भगीरथेन विनतः रुद्रो जटामण्डले कारुण्याद् अवनीतले सुरनदीम् आपूरयन् पावनीम् आर्तत्राणपरायणः स भगवान् गंगाधरो मे गतिः. கடைசியில அந்த எப்பவுமே வந்து பெஸ்ட் வந்து லாஸ்ட்ல வைப்போம் இல்லையோ, அந்த மாதிரி வந்து கங்காதரஹான்னு ஆரம்பிச்சதுக்கு ஏன் அவரை ஆர்த்தத்ராண பராயணஹான்னு சொன்னது, நம்ம எல்லா பாவத்தையும் போக்கினாதான் நமக்கு வந்து மோட்சத்துக்கு ஒரு அருகதையே வரப்போறது. அட்லீஸ்ட் புண்ணியத்தை மாத்திரம் சேர்த்துன்னு இருக்கலாமோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு நல்ல வழியில. ஏன்னா யோக வாசிஷ்டத்துல வந்து சுபாசுப வாசனா சரித்து ஓடிண்டே இருக்கு, சுப சரித்தும் ஓடின்னு இருக்கு, நமக்கு அசுப சரித்தும் ஓடிண்டே இருக்கு. அசுபேஷு சமாவிஷ்டம், எந்தெந்த சித்தவருத்தி எல்லாம் நமக்கு வந்து அசுபமான விஷயங்கள்ல கெடுதலான விஷயத்துல நம்மளுடைய சித்தவருத்தி எல்லாம் ஓடின்னு இருக்கோ அதை தூக்கி சுபேஷ்வேவ அவதாரையது பிரசகிய எடுத்து நம்ம வந்து நல்ல விஷயத்துல புகுத்தணும். அப்போதான் முக்திக்கு நமக்கு வந்து வழி இருக்க முடியும், அந்த அந்த ஒரு வழி காண்பிப்பான். அப்போ சுபேஷ்வேவ அசுபேஷு சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதாரையத்துக்கு அசுபம்னா முதல்ல பாபத்தை போக்கணும். அப்போ பாபத்தை போக்குறதுக்கு நமக்கு எது பிரத்யக்ஷமா, சில பேருக்குலாம் வந்து நம்ம மனசு சித்த சுத்தியில அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு போகும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது இது வந்து பிசிக்கல் ஒரு ஒரு என்ன சொல்றது, பிரத்யக்ஷமா இருக்கக்கூடிய விஷயம், மனசுல இருக்கக்கூடிய விஷயம், மனசுல இருக்கக்கூடிய சித்தத்துல இருக்கக்கூடிய அந்த பாபங்களை போக்குறதுங்கிறது நமக்கு எப்படி முடியும்னு, தாட்ஸ் ஆர் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் சம்டைம்ஸ். ஏன்னா எத்தனையோ கெடுதலான தாட்ஸ் நமக்கு ஓடிண்டே இருக்கும். வேறஸ் நம்ம பிசிக்கலா பண்றத வந்து நம்ம தடுக்கிறதுக்கு, இன்னொன்னு ஒரு பிரத்யக்ஷமா கங்கைங்கிறது நம்மளுடைய பாபத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்குன்னு இந்த உலகத்துக்கு வந்திருக்கா. அதனால அந்த கங்கையில போய் முழுகினோம்னா, ஒரு ஸ்நானம் பண்ணோம்னா நமக்கு வந்து பாபம் போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையோட நம்ம இருக்க முடியும். இது பிசிக்கலா பிரத்யக்ஷமா இதுக்குன்னுட்டு ஒரு மெனக்கட்டு நம்ம போய் பண்ண போறோம், அதுல ஸ்ரத்த வேணும். அந்த கங்கையை இந்த உலகத்துக்கு நமக்கு கொண்டு வந்ததே பகவான். அதனால அந்த கங்கைய வந்து கடைசியா வச்சு காங்கம் வேகம் அவாப்பிய மான்ய விபுதைஹி சோடும் புரா யாச்சிதா. இந்த அன்பையும் கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த ஸ்லோகம். அன்பயமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. சோ புரா மான்ய விபுதைஹி அவாப்பிய, முதல்ல அதை தனியா எடுத்துப்போம். சோ புரா முன்பு, மான்ய விபுதைஹின்னா ரொம்ப வணங்கத்தக்க விபுதைஹி தேவர்களால, அவாப்பிய சிவன் கிட்ட வந்து காங்கம் வேகம் ஓடும் யாச்சிதா, கங்கையினுடைய வேகத்தை ஓடும் தரிப்பதற்கு யாச்சிதா பிரார்த்திதா வேண்டப்பட்டவரான சிவன் ஒண்ணு. அடுத்தது ஜட்டாமண்டலே திருஷ்டுவா, அந்த வேகத்தை வந்து தாங்கிக்கோங்கன்னு தேவர்கள் பிரார்த்தனை பண்ண போக, ஏன்னா தேவர்களும் பிரம்மாவும் தான் வந்து பகீரதன்ட்ட சொல்லி, சிவன் ஒண்டிதான் இதை தாங்கிறதுக்கு சக்தி உடையவன், அதனால சிவனை நீ வந்து பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி பகீரதன் மூலியமாக அந்த தேவர்கள் பிரார்த்திச்சா சிவன்ட்ட, நீங்க வந்து இந்த கங்கையினுடைய வேகத்தை நீங்க தாங்கிக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் இது யாச்சிதா ஜட்டாமண்டலே திருஷ்டுவா, சரின்னு வாங்கிட்டார். வாங்கிண்டதுக்கு அப்புறம் அவளால வெளில வர முடியல. வெளில வர முடியாதத பார்த்துட்டு திருஷ்டுவா பக்த பகீரதேன வினுதா, நமஸ்காரம் செய்யப்பட்டவரான பகீரதனால நமஸ்காரம் செய்யப்பட்டவரான ருத்ரஹா காருண்யாத்து அவனீதலே, ஒரு காருண்யத்தினால தயையினால அவனீதலே இந்த பூமியில் பாவனையும் சுரநதியும் புண்ணியமான அந்த தேவநதிய ஆபூரையன்னு, எங்க பார்த்தாலும் அவளை அப்படியே ஓட விட்டார் சிவன். இது வந்து உங்களுக்கு பல புராணங்கள்ல இருக்கு. எப்படின்னா ஓடும் சோடும் வேண்டாம், ஓடும்னு எடுத்துப்போம். ஆமா, சோடும்னா பொறுத்து கொள்ளணுங்கிற மாதிரி ஆயிடும். அது ஏன்னா பொறுத்துக்கிறது இல்லையா, அவர் வகிக்கிறது தானே. சகத்தையே விட
வஹதிங்கிறது தான் வந்து இன்னும் he is capable of bearing the weight of her, he is not tolerating it இல்ல. அதனால வந்து வோடும் இஸ் பெட்டர். அந்த இடத்துல அத நானிய விபுதைர் வோடும்னு ஒரு இது இருக்கு, ரீடிங் இருக்கு, அதையும் மாத்தின்றோம். சரியா? இது வந்து பல புராணங்கள்ல மென்ஷன் ஆயிருக்கு. பத்ம புராணத்துல, பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு, ராமாயணத்திலயும் இருக்கு, மகாபாரதத்திலயும் இருக்கு. உங்களுக்கு ராமாயணத்துல பாலகாண்டத்துல, ஏன்னா ராமாயணத்துல வந்து பகீரதன் அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல தானே பிறந்தவன். இதனுடைய கதையே வந்து சகரனுடைய பிள்ளைகள் 60,000 பேரும் வந்து எரிக்கப்பட்டுட்டா கபில மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல. அங்க அவர்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு எப்படி அனுப்புறதுன்னா கங்கைய மேல இருந்து ஐஷன் வந்தாதான் அப்படின்னு சொல்றார். அதனால இங்க வந்து தபஸ் பண்றார் பகீரதன். பிரம்மாவுக்கு முதல்ல தபஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரம்மா வந்து கங்கையினுடைய சலிலம் அந்த ஜலத்தினால பட்ட பொழுது உன்னுடைய பிரபிதாமகள்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போவா அப்படின்னு சொல்லிடுறார். ஆனா அது கூடவே அங்க ஒண்ணு பிரச்சனை என்னன்னா, இங்க எம் ஹைமவதி கங்கா ஜேஷ்டா ஹிமவத சுதா. ஹிமானுக்கு வந்து 2 புள்ள 2 பொண்ணு. நமக்கு வந்து பாப்புலரா தெரிஞ்சது வந்து வெறும் மைனாக்க பர்வதமும் கௌரியும் தான் நினைச்சுட்டு இருக்கோம். மைனாக்கம் கிரௌஞ்சம் ரெண்டுமே ஹிமவத் பர்வதத்தினுடைய புள்ள மலைகள். பெண்கள் வந்து 2, கங்கை கௌரி. அதனால இங்க இயம் ஹைமவதி கங்கா ஜேஷ்டா ஹிமவத சுதா தாம் வை தாரயித்தும் சக்தா ஹரஹா தத்ர நியுஜ்யதாம். சிவனை அங்க வந்து நியமிக்கணும். எதுக்கு? அவளுடைய அவளை வந்து தரிக்கிறதுக்கு ஒரு சக்தி உடையவர் சிவன் தான். கங்காயா பதனம் ராஜன்னு பிருத்திவீன சகிஷ்யத்து, இந்த பூமியால அதை பொறுத்துக்கவே முடியாது. இது பாலகாண்டத்துல இருந்து எடுத்திருக்கேன். தாம் வை தாரயித்தும் வீர ந அந்யம் பஷ்யாமி சூலினா. அவரை தவிர வேற யாரும் வந்து இவளை தாங்க முடியாது. சரி நோட்டு பகீரதன் அடுத்தது சிவன்ட்ட தபஸ் பண்றார். சிவனுக்கு குறிச்சு தபஸ் பண்ணி சிவன் சாட்சாத்காரம் ஆகி சொல்றார், பிரீதஸ்தேகம் நரஸ்ரேஷ்ட கரிஷ்யாமி தவ பிரியம். உனக்கு வேணுங்கிற பிரியத்தை நான் பண்றேன். சிரசா தாரயிஷ்யாமி சைலராஜ சுதாம் அகம். அந்த சைலராஜகாங்கிறது ஹிமவான். சோ ஹிமவத் பர்வதத்தினுடைய பெண்ணான கங்கைய நான் தலையில தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவளை வந்து தலையில தரிச்சுக்கரிச்சு அவ வந்து கொஞ்சம் ஒரு அகந்த கொண்டவளா இருக்கா அந்த கங்கா. அப்போ எப்படியாவது இவரையும் சேர்த்து நான் வந்து பாதாளத்துக்கு ஐஷன் போயிடுறேங்கிறான். அது அச்சிந்தயத் சாதேவி கங்கா பரம துர்தராங்கிறார். அவளை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அந்த கங்கை என்ன நினைக்கிறான்னா, விஷாமி அகம் பாதாளம் ஸ்ரோதசா கிரஹ்ய சங்கரம். பரமேஸ்வரனையும் இழுத்துட்டு நான் வந்து பாதாளத்துக்கு ஐஷன் போயிடுறேன் அவரை அப்படின்னு. ஆனா பகவானுக்கு தெரியுமோ இல்லையோ, தஸ்யா அவலேபனம் ஞாத்வா குருத்தஹா பகவான் ஹரஹா. உடனே அவளை வந்து எப்படியாவது தன்னுடைய ஜடாமுடியில அவர் வந்து கட்டிடுறார். ஹிமவத் பிரதிமே ராம ஜட்டாமண்டல கஹ்வரே. அந்த புண்ணிய நதி பதிதா ஜட்டாமண்டல கஹ்வரேங்கிறார். அப்படியே ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஜட்டாமண்டலத்துல ஜடாமுடியில அவ வந்து விழறா. விழுந்த உடனே சா கதஞ்சித்து மஹீம் கந்தும் ந அசக்னோத்து. அவளால முடியல. எத்தனை மாஸ்திதா ரொம்ப பிரயத்தனப்படுறா. நைவ நிர்கமனம் லேபே. வெளியில வரத்துக்கு அவளுக்கு இடமே இல்ல. ஜட்டாமண்டல மோகிதா. ஏன்னா இந்த ஜடையில இப்படியும் அப்படியும் அவ வந்து உழல்றா. ஒரு வேர்ல் பூல் மாதிரி அதுக்குள்ள சுத்தி சுத்தி பாக்குறா. எங்கேயாவது ஒரு இடுக்கு கிடைக்கிறதா அது வழியா வெளில வந்துடலாமேன்னுட்டோ எங்கேயுமே துளி கூட ஒரு அந்த ஜட்டாமண்டலத்தை ஒரு மேஸ் மாதிரி, மேஸ்ல எப்படி நம்ம வந்து வி கெட் சோ கன்ஃபியூஸ்டு, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல அவ இருக்கலாம். சோ ஜட்டாமண்டல மோகிதா நைவ நிர்கமனம் லேபே. அவளுக்கு வெளியில வர்றதுக்கே இடம் இல்ல. தத்ரைவ அபம் பிரமத் தேவி. வித்தியாசமா இருக்கு இந்த வேர்ப். தேவி சம்வத்சர கணான் பகூனு சம்வத்சர கணான் பகூனு தாம் அபஷ்யன்னு புனஹா தத்ர தபஹா பரமம் ஆஸ்திதா. சோ அவளை பார்க்காத மறுபடியும் அபஷ்யன்னு அவளை எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லி அததான் ஸ்லோகத்துல வந்து எப்படி போடுறதுன்னா ஜட்டாமண்டலே திருஷ்டுவா. சோ அப்ப இந்த ஜட்டாமண்டலத்துல அவ கன்ஃபியூஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கணுங்கிறத புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் பகீரதன் பரம பக்தனான அந்த பகீரதன் ருத்ரனுக்கு திருப்பியும் ஒரு தபஸ் செஞ்சு
அதுக்கப்புறம் இவர் ஸ்லோவா அப்படி வெள்ள விடுறார். அது வந்து பிந்து சரஸ்ன்னு ஒரு இடத்துல வந்து அந்த நதி விழருது. ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்ட்ரீம் தான் வெள்ள வரான்னு பேரு. அப்போ ஆகாசத்துல அவ பெரிய வேகத்தோட இருக்கக்கூடியவள் ஸ்வர்க்கத்துல பகவானுடைய அந்த ஒரு ஜட்டாமுடியில வந்ததுனாலதான், இல்லைன்னா அவ பூமியையே வந்து தள்ளிண்டு போயிருப்போம். அப்படி பூமியை வந்து முழுகக்கூடிய ஒரு சக்தி உடையவள் அந்த கங்கை. அத வந்து இவர் வாங்கிண்டு கருணையினால காருண்யாத்து அவனீதலே சுரநதியும் ஆபூரையன்னு அந்த தேவநதியான கங்காவை இந்த பூமியில இருக்கிறவாளும் உயிர்ப்பிக்கணும், அவளுக்கும் பாபம் விலகணும் அப்படிங்கிறதுனால நல்ல வழியில அவளையும் செலுத்தணுங்கிறதுக்காக பகவான் வந்து இந்த பூமியில அந்த நதியை வந்து விட்டார். அதனால ஆர்த்தத்ராண பராயணஹா ச பகவான் கங்காதரஹா. இன்னமும் கங்கா அதனால்தான் அங்கேயே இருக்கு. ஃபுல் ஃபோர்ஸ் கீழே விட்டார்னா என்ன ஆறுது நமக்கு அப்புறம்? சோ ஆர்த்த திராண பராயணஹா, கஷ்டத்துல இருக்கக்கூடியவாளை காப்பாத்துறதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய பகவான் கங்காதரஹா மே கதிஹி. அப்பேற்பட்ட கங்காதரஹா பகவான் தான் எனக்கு கதின்னு சொல்லி அப்பே தீட்சிதர் இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். சோ கங்கம் வேகம் அவாப்பிய மான்ய விபுதைஹி சோடும் அல்லது வோடும், வோடும் பெட்டர். சோ மான்ய விபுதைஹி வோடும் புரா யாச்சிதோ திருஷ்டுவா பக்த பகீரதேன வினதோ வினுதோ வினுதோ வினதோ ரெண்டுமே ஒண்ணுதான். ருத்ரோஜடா மண்டலே காருண்யாத் அவனீதலே சுரநதீம் ஆபூரையன் பாவனீம் ஆர்த்தத்ராணபராயணஸ்ஸ பகவான் கங்காதரோ மே கதிஹி.